கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாள் கர்த்தருடைய பரிசுத்தமான நாள். இதிலே நாம் மகிழ்ந்து களி கூற கடவும். ஹல்லேலூயா. கர்த்தர் 6 நாளைக்குள்ளே வானத்தையும் பூமியையும் சமுதிரத்தை அவர்கள் எல்லாவற்றையும் உண்டாக்கி 7ஆம் நாளில் அவர் ஓய்ந்திருந்தபடினாலே அந்த எவர் எப்படி இந்த ஆண்டவர் இந்த பூமியை அவர் சிருஷ்டித்தாரோ, பூமியில் உள்ள சகல காரியங்களையும், தாவரங்கள், உயிரினங்கள், வானம், பூமி, மட்சங்கள், பறவைகள், ஓடும் பிராணிகள், காட்டு மிருகங்கள், கனி தரும் மரங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் எந்த ஒரு அடிப்படையிலே அவர் உருவாக்கினார். 6 நாளிலே அவர் உருவாக்கினார். 7ஆம் நாளிலே அவர் ஓய்ந்திருந்தார். ஏனென்றால் பிற்காலங்களே தம்முடைய மிக பிரதானமான அந்த ஒரு கடலை சிவில் ஜனங்கள் அதை ஆசரிக்கும்படி 6 நாள் வேலை செய்து 7ஆம் நாளிலே அவர்கள் ஓய்ந்திருக்க வேண்டும். அந்த நாளிலே அவர்கள் தேவனை தேட வேண்டும், தேவனை அவர்கள் குறித்து அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அந்த நாளை அவர் உண்டாக்கினார். அதனாலே அந்த நாளை அவர் பரிசுத்தமாக்கிறார். இப்போ எகிப்திலிருந்து வெளியே வர ஜனங்க இஸ்ரவேல் இந்த எகிப்திலே கானான் தேசத்திலிருந்து 7 பேர் போறாங்க எகிப்திற்கு. யாக்கோபின் குமாரன் மற்றும் அவரோடு யாக்கோபு 70 பேர் அங்கே அடிமைகளாக இருந்து மோசே அங்கிருந்து அவர்களை எல்லாம் வெளியே கொண்டு வருகிறார். வெளியே கொண்டு வரும்போது அவர்களோடு சேர்ந்த பல அந்நிய சாதிகளும் என்ன பண்றாங்க, அவங்களோடு கூட வர. இன்றைக்கு பாருங்க, நீங்களும் நானும் அந்நிய புத்திரர். நாம் ஆபிரகாமின் இரத்தத்தில் வந்தவர்கள் அல்ல என்றால் யாக்கோபு, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு 12 கோத்திர பிதாக்கள், அவர்கள் மூலமாக வந்த சந்ததி. நாம் இரத்த சொந்தம் இல்லை. நாம் எல்லாம் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள். நம் விசுவாசத்தினாலே நாம் நம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டபடியாலே நாம் என்ன பண்றோம், நாம் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள். அவர்கள் மாம்சத்தின்படி இஸ்ரவேலர்கள். அப்போ நமக்கும் ஒரு பெயர் உண்டு, அந்நிய புத்திரராகிய நாம். அந்நிய புத்திரராகிய இன்றைக்கு நாம் விசுவாசத்தை கொண்டு நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். எப்படி? இது கிருபையினால் வந்தது, யாரும் பெருமை பாராட்டாதபடி இது தேவனுடைய ஈவு என்று வேதம் சொல்லுது. இது என்றால் நாம் ரட்சிக்கப்படுவதும் எதை கிரியம் செய்யல. நம்ம செஞ்ச ஒரே நீதிமானாக்குகிற தேவையிடத்தில் நாம் விசுவாசம் வைத்தபடியாலே நாம் வைத்த அந்த விசுவாசம் நமக்கு எண்ணப்பட்டது என்று எழுதுகிறது. எப்படி? ஆபிரகாம் விசுவாசித்து தன் சொந்த ஜனங்களையும், தன் தாயும், தன் வீட்டாரையும், தன் இடத்தையும் எல்லாவற்றையும் விட்டு தேவன் சொன்ன வார்த்தை கீழ்ப்படிந்து அவன் விடுத்து விட்டு கானான் தேசத்துக்கு புறப்பட்டு வர அவன் சம்மதித்தானோ, அவன் அந்த விசுவாசம் அவனை நீதியாக எண்ணப்படுகிறது சொல்லுகிறது. ஆமென். நாமெல்லாம் விசுவாசம் பிள்ளைகள். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் இருக்கிறது. விசுவாசத்தினாலே பிழைப்பான் இருக்கிறது. நோவா பாருங்க, தேவன் சொன்ன வேறு வார்த்தை நிமித்தமாக 120 வருஷம் அவன் தன் பேழையை கட்டினான். எதனாலே? விசுவாசம் வைத்தபடியினாலே. நோவா 120 வருஷம் எச்சரித்து அந்த ஜனங்களை அழிக்க போகிறேன். நோவாவுக்கு மாத்திரம் எடுத்ததுனால அவன் பேழையை கட்ட சொல்கிறான். ஆனால் பிரம்மாண்டமான ஒரு பேழையை கட்ட வேண்டும் என்றால் அதற்கு விசுவாசம் நிச்சயம் வேண்டும். 120 வருஷம் அந்த பேழையை கட்ட முடிக்க கால அவகாசம் எடுத்து கொண்டிருக்கானால் அந்த விசுவாசம் எவ்வளவு பெரிய விசுவாசமாக இருக்க கூட நமக்கும் அநேக பிரச்சனைகள் உண்டு, பாடு உண்டு, வியாதிகள் உண்டு, துயரங்கள், துக்கங்கள், வேதனை உண்டு. இவற்றுக்கெல்லாம் நாம் குறித்து கொண்டு வருகிறோம். இவ்வளவு காலத்துல இதை நீங்க வேண்டும் என்று நாம் அதை ஜெபித்து பார்ப்போம், காரியம் நாம் செய்வோம். ஆனால் அந்த வேலை நடக்கவில்லைக்கான கர்த்தர் ஜெபத்துக்கு பதிலை கொடுப்பார். அவர் கொடுத்து கொண்டுதான் வருகிறார். ஏற்ற காலத்திலே அவர் எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்து முடிப்பார். ஏனென்றால் அவரை பார்த்த முகங்கள் ஒரு பொழுது வெட்கப்பட்டு போனதில்லை. அவரை பார்த்த முகங்கள்
வேதம் சொல்லுகிறது. ஆம், அப்படியே எழுதப்பட்டு இருக்கிறது. ஒரு கால அவகாசத்தை கொடுக்க பண்றோம். அந்த டைமுக்குள்ள, அந்த கால அவகாசத்துக்குள்ளே அது ஒரு வேலை நமக்கு நடைபெறவில்லை, என்ன பண்றோம்? அதுக்கப்புறம் அந்த விசுவாசத்தை விட்டு இல்லாம அதை கேட்பது இல்லை. அதுவா பாருங்க, 120 வருஷம் சொன்ன ஒரு வார்த்தை நிமித்தம் யாராவது 120 வருஷம் விசுவாசத்தோடு காத்திருக்க முடியுமா? காத்திருக்க முடியுமா? அதனாலதான் நம் முற்பிதாக்கள் ஆராதனை அவ்வளவு ஒரு மகிமை இருந்தது. முற்பிதாக்கள் ஆராதனை அவ்வளவு ஒரு மகிமையாக இருந்தது. விசுவாசத்தில் வல்லமையாக இருந்தார்கள். அவர் தான் ஆண்டவர் முன் குறித்து இந்த வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார். எல்லா காரியமும் எழுதவில்லை. எந்தெந்த காரியம் எல்லாம் நமக்கு நன்மையாக இருக்க வேண்டும் என்று, என்றால் எவ்வளவோ தீமைகள் இருக்கு, அவையெல்லாம் எழுதினால் அதுக்கு ஒரு பிரயோஜனம், மாறாக அது ஒரு தீமையான விளைவை அது உண்டாக்கி கொண்டிருக்கும். அதனால வேதம் ஆய்ந்து எழுதப்பட்டது. 1600 வருஷங்களாக இடைப்பட்ட காலத்துல இந்த வேதம் எழுதப்பட்டது. அது எல்லாவற்றையும் ஆராய்ந்து நாம் எதை அறிய வேண்டும், எதை அறியக்கூடாது என்று நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எல்லாவற்றையும் நிதானித்தவராய், சகலத்தையும் அறிந்தவராய், ஞானம் உள்ளவராய் நமக்கு இந்த வேதத்தை எழுதி கொடுத்திருக்கிறார். வேதத்திலே பிழை இருக்கிறது சொல்லி, வேண்டாம் கிறிஸ்துவ மதம் வேண்டாம் என்று சொல்லி வெளியே போய்விடுகிறார். ஆனால் வேதத்தில் பிழை இல்லை. வேதத்தில் பிழை என்றால் வேதம் நீங்க அறிந்து கொள்ள வேண்டியது எழுதப்பட்ட அல்ல. பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு கிரேக்கத்திலும் எழுதப்பட்ட பின்பு லத்தீனுக்கு முயற்பட்ட, அதிலிருந்து ஆங்கிலத்தில் இப்படி ஒவ்வொரு தேசத்திலும் அவர்கள் புரிந்து கொள்ளும்படியாக அவர்களுடைய லோக்கல் லாங்குவேஜ் அவர்கள் முந்தி அறிய வேண்டியது என்னவென்றால், வேதம் பொய்யல்ல, வேதம் ஒரு கதையல்ல, வேதம் ஒரு கதையல்ல, இதோ அந்த கதையல்ல. இது வேதம் சரித்திர நடந்ததை அப்படியே எழுதி வைத்திருக்கிற சரித்திர புத்தகம். ஏன்னா தேவனுடைய ஆவியானவர் ஏற்படுவதனாலே இந்த வேதம் எழுதப்படாது. இந்த வேதம் ஏதோ ஒரு ஆத்தர் உட்கார்ந்து கொண்டு நம்ம சொல்லுவோம்ல, ரூம் போட்டு எல்லாம் யோசித்து எழுதியிருப்பாங்க, அந்த மாதிரி இல்லை. இது வேதத்தை எழுத தேவனுடைய ஆவியினால் ஏவப்பட்டு தேவனுடைய ஆவியான சொல்ல 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 அதை அப்படியே எழுதி வைத்த மோசையை பாருங்க. எல்லா ஆராய்ச்சியாளரும் சொல்றாங்க, மோசே தான் இந்த 5 ஆகமத்தை எழுதினது, முதலாவது 5 ஆகமத்தை எழுதினது. இந்த காரியங்கள், இந்த சம்பவங்கள் எல்லாம் நடைபெற்ற போது மோசே உயிரோடு இன்னும் வரவில்லை. அவருக்கு எப்படி தெரிந்த ஒரு வேலை நாம் கேட்கலாம். தேவ ஆவியானவர் அவருடைய எல்லா விதமான காரியங்கள் அவர் சொல்ல 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 இவர் எழுதுகிறார். ஆனால் தேவ ஆவியானவருக்கு தெரியும் அல்லவா என்ன நடந்தது, இனி நடக்க போவது எல்லாம் அவர் அறிந்திருக்கிறவா. அவங்க வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்து இயேசுக்குள்ளாக நீங்கள் இந்த உலக தோட்டத்துக்கு முன்பதாகவே நீங்கள் நான் முன்குறிக்கப்பட்டோம். கிறிஸ்து இயேசுக்குள்ளாக நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று, நீங்கள் இந்த வண்ணமாக இருக்க வேண்டும் என்று, நீங்கள் தேவனை தொழுது கொள்ள வேண்டும் என்று, நீங்கள் நிதியை அடைய வேண்டும் என்று கிறிஸ்து இயேசுக்குள்ளாக உலக தோட்டத்துக்கு முன்பதாகவே தேவனாகிய நம்மை தெரிந்து கொண்டவராக நீங்கள் நானும் நீதிமான், ஏனென்றால் நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக இருக்கிறோம். நம்மளை பாவி 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 நம்மளை குற்றப்படுத்தி நீ பாவி நீ பாவி பாவி என்று. ஆனால் நம் பாவத்தை நம் தேவனாகிய கர்த்தர் ஆண்டவராகிய இயேசு சிலுவையிலே சுமந்து வசம் நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நோய்களை சுமந்தார். நம் பாவத்தை சிலுவையிலே சுமந்தார். ஏற்பட்ட பிரகாரமாக நம்முடைய பாவம் அவர் சிலுவையிலே சுமப்படவில்லை. அதான் பாவியை நீதிமாக்குகிற தேவை. நாம் விசுவாசம் வைத்தவரை இன்றைக்கு நீங்கள் நானும் நீதிமான். ஹல்லேலூயா. இதற்காக நாம் ஒரு கிரியை நம்ம செய்யல, ஒரே ஒரு சேதம் விசுவாசித்தோம். ஆண்டவர் ஒரு உண்டு என்றும் அவர் தம்மை தேர்வுகளுக்கு அவன் பலன் கொடுப்பார் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். அப்படி விசுவாசத்தினாலே நாங்கள் கேள்விப்பட்ட விசுவாசித்தோம்.
விசுவாசம் எங்களுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. இன்றைக்கு நாம் நீதிமான் இருக்கிறோம். நீதிமானுக்கும் பரிசுத்தவான்களுக்கும் வித்தியாசம் உண்டு. நீதிமான் என்பது நாம் ஆண்டவர் நம்மை பாவத்திலிருந்து விலகி நமக்கு ஒரு பெயர் கொடுத்திருக்கிறார். நீதிமான் பாவங்கள் எல்லாம் அவர் அவருடைய முதுகு. ஆனால் பரிசுத்தம் என்பது நாம் அன்றாட தினம் பரிசுத்தலே நாம் வளர்ந்த கூட அதான் வசம் சொல்வதல்லவா, பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தம் உள்ளவன் ஆகட்டும், இன்னும் நீதி செய்யட்டும், அநியாயம் செய்ய இன்னும் அநியாயம் செய்யட்டும். நீதிமானுக்கும் பரிசுத்தவானுக்கும் நிறைய வித்தியாசங்கள் உண்டு. வார்த்தை கேட்கும் பொழுது அந்த வார்த்தைப்படி நாம் நடந்து கொண்டு நாம் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளும் பொழுது நாம் பரிசுத்தமாக இருந்தால் இந்த வசனமே பரிசுத்தம் சொல்கிறது. ஆனால் சொல்றாருயா, நீங்கள் கேட்கினாலே நீங்கள் இப்பொழுது சுத்தமாக இருக்கிறீர்கள் என்று ஆண்டவர் சொன்னார். வசனம் வசனம் வாழ ஒப்புக்கும் பொழுது நாம் பரிசுத்தமாகிக் கொண்டே வருகிறோம். ஒரு நாளை நாம் வண்ணமாக நாமும் அவருக்கு ஒப்பாக இருப்போம் என்ற வேதம் அப்படியே எழுதப்பட்டு இருக்கிறது. சாம்பலுக்கும் ஒப்பாக இருக்கிறது. நம்மை அவருக்கு ஒப்பாகவே நம்மளை அவரை மாற்றுகிறபடியால் நாம் அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். நல்ல நாம் தெரிந்து கொண்டு இருக்கிறோம். எப்படி நீங்கள் நானும் ஆராதிக்கிற தெய்வம் நல்லவர், ஒருபோதும் செய்யாதவர். பாவத்துக்கு பதிலாக அவர் பாவத்தை ஏற்றுக்கொண்டு நாம் ரத்தம் அவர் ரத்தத்தை சிந்தி நாம் சிலுவை அறையப்படுவதற்கு பதிலாக அவர் சிலுவையிலே அறையப்பட்டார். அப்படியே வேதம் சொல்லுகிறது. தேவன் நம்மிடத்தை முன்பு உலகத்தை இவ்வளவா இந்த உலகத்தை நேசிப்பார். தேவன் நமக்கு கொடுத்தார தவிர ஆபிரகாம் குமாரன் நமக்கு தேவ தூதர்கள் அவரை கை கொடுக்கவில்லை, சாத்தானுக்கு அவரை கை கொடுக்கவில்லை. ஆனால் கிருபையாய் நமக்கு ஒரு கை கொடுத்தபடியாலே இன்றைக்கு நாம் அப்பா பிதாவா என்று ஆவியோடு நாம் தைரியத்தோடு நம்ம கிருபாசனத்துக்கு நாம் சென்று நாம் அவரை தொழுது கொள்கின்ற சாக்கியத்தை நாம் பெற்று இருக்கிறோம். அப்படிப்பட்ட தெய்வத்தை நாம் ஆராதிக்க வேண்டும், துதிக்க வேண்டும். உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம், அப்பொழுதல்ல, நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தேவனை நினைத்துக் கொள்ளுங்க, துதிங்க. அவர் நமக்கு செய்த காரியங்கள் எல்லாவற்றையும் நாம் நினைத்து நாம் துதிக்க நாம் ஹல்லேலூயா நாம் அவருக்கு நன்றி செலுத்துறவங்க நாம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நான் முன்பு சொன்ன பிரகாரமாக வேதத்தில் பிழை இல்லை. வேதம் எழுதப்பட்டது உண்மை. இது சரித்திர புத்தகம், சம்பவ புத்தகம் அல்ல. இது கற்பனையோ கதாபாத்திரங்களோ சரித்திர புத்தகம். எவ்வளவோ புத்தகங்கள் உண்டு. ஆனால் அதெல்லாம் சரித்திரம் இல்லை, சம்பவம், கற்பனைகள், இதன் மூலம் உண்டாக்கப்பட்டவைகள். ஆனால் இந்த உலகத்தில் உள்ள எல்லா புத்தகங்களும், அப்படிப்பட்ட புத்தகங்கள் எல்லாம் இருந்து என்றால் இதை பார்த்து இதுக்கு ஒத்தபடி, இதுக்கு ஏற்றபடி அவர்கள் அந்த கதாபாத்திரங்களை அமைத்து புத்தகங்களை வெளியிட்டு இருக்கிறார். ஆனால் இந்த வேத புத்தகம் அப்படியே இல்லை. இது உண்மையுள்ள புத்தகம். வேதத்தின் பெயர் வைத்த ரொம்ப அருமையான பெயர் பரிசுத்த வேதாகமம். வேதத்தில் பிழை இல்லை. ஒரு வேளை மொழி பிழை கூட இருக்க சொல்ல முடியாது. அது அர்த்தங்கள் வேறு மாதிரி இருக்கும். ஏனென்றால் எபிரேயத்தில் ஒரு அர்த்தம், அதை நாம் டிரான்ஸ்லேஷன் பண்ணும்போது நம்முடைய பாஷையை நாம் பேசுகிற வழக்கத்தில் இருந்தால்தான் நமக்கு புரியும். சரிங்களா? வேதத்தை நினைக்க வேண்டும். படிக்கும் பொழுது வேதத்தில் ஒரு வார்த்தை எழுதப்பட்டது என்றால் ஒன்று சொல் அர்த்தமாக இருக்கும். எழுதப்பட்ட அந்த வார்த்தை சொல் அர்த்தமாக நமக்கு விளங்க வேதத்திலே இருக்குது நாம் புரிந்து கொள்ள வேண்டும், ஒத்துக்கொள்ள வேண்டும். வேதத்தில் இருக்கிறது, இங்கே அங்கே முரண்பாடு இல்லை. சொல்லுக்கு 2-3 அர்த்தம்
இருக்கும். அந்த நேரத்திலே அந்த சம்பவம் ஏற்றபடி அங்கே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கும். நாம் ஆராய்ந்து நாம் பார்ப்போம். வசனம் சொல்றது அல்லவா, கர்த்தருடைய வசனம் ஜோடி இல்லாமல் இருக்காது. கர்த்தருடைய வசனம் அது ஜோடி இல்லாமல் இருக்காது. ஆராய்ந்து வாசிக்க வேண்டும் என்று நம்முடைய வேதம் நம்மை அப்படியான அறிவுறுத்துகிறது. ஹல்லேலூயா. நம்முடைய கர்த்தர் ராஜாதி ராஜா, சர்வ வல்லமை கர்த்தாதி கர்த்தர், பூமி உண்டாக்கினவர், ஜீவன்களை காட்டு மிருகங்கள் எல்லாவற்றையும் உண்டாக்கினவர். ஹல்லேலூயா. அவர்தான் முக்கியமாக கொண்டிருக்கிறோம். அவர்தான் நம்முடைய ஒரே தேவன். என்னை என்று உனக்கு வேற தேவை உண்டாயிருக்க வேண்டாம், வேண்டாம், நான் ஒருவரே தெய்வம், நானே ஆராதனைக்கு உரியவர், நானே எல்லா துதிக்கும் எல்லா மகிமைக்கும் எல்லா கனத்துக்கும் பாத்திரன், நான் ஒருவரே என்று நானே கர்த்தர், என்னை தவிர வேறு தேவன் இல்லை என்று விதம் சொல்கிறார். எனக்கு முன் இருந்ததும் இல்லை, எனக்கு பின் வருவதும் இல்லை, நானே தேவனாகிய கர்த்தர், நான் ஒருவரே தேவன் என்று ஆண்டவர் ஆணித்தரமாக சொல்கிறார். அவர்தான் நீங்களும் நானும் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் மகா உயர்ந்தவர், மகா பரிசுத்தமானவர். அப்படிப்பட்ட பரிசுத்தமான தெய்வம் பாவிகளாகிய நம்ம மேலே அவர் கிருபையாக இறங்கி வந்து, இதை உலகத்தில் எவ்வளவோ குற்றங்கள் நடக்குது, பாவங்கள் நடக்குது, ஆனாலும் கூட அவர் பொறுத்து கொண்டு அவனும் திருந்த வேண்டும், அவனும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று பொறுமையாக அவர் காத்துக் கொண்டிருக்கிறார் அல்லவா. எல்லாம் ஒரு நல்ல தெய்வம் பாருங்க. உலகத்தை அழித்து போடும். எப்படி நோவாவின் காலத்திலே ஜலப்பிரளயம் வந்து அங்க இருந்த 8 பேரை மாத்திரம் தப்ப விட்டு, இது எல்லோரும் அழிக்க தேவனாலே கூடும் என்றார். இப்பொழுது இருக்கிற இந்த உலகத்தை அழிக்க முடியும். ஆனால் எல்லோரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே அவர் ஒரே நோக்கமாக இருக்கிறபடியினாலே இன்றைக்கும் அவர் காத்து கொண்டிருக்கிறார். இவன் திருந்த வேண்டும், துன்மார்க்கன் தன் வழியை அக்கிரமத்தை நினைவை விட்டு கர்த்தர் இடத்தில் திரும்ப கடவன். அவரிடத்தில் எண்ணிக்கை இருக்கிறார். துன்மார்க்கன் தன் வழியை விட்டு கர்த்தர் இடத்தில் திரும்ப கடவன் சொல்கிறது. ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவன் பாவிகளை ரட்சிக்கவே இந்த உலகத்தில் வந்தார். பிசாசின் கிரியை அழிப்பதற்காகவே இந்த உலகத்தில் வந்தார். ஆமென். அடிமைத்தனத்தை மாற்ற வந்தார். பிசாசின் ஆளுகையை நிர்மூலமாக்க வந்தார். நாம் எல்லாம் ஒரு காலத்திலே பிசாசுக்கு அடிமையாக இருந்தோம். எப்படி என்றால், விக்கிர ஆராதனை ஒரு பிசாசு, வேசித்தனம் ஒரு பிசாசு, விபசாரம் ஒரு பிசாசு, மற்ற பழக்கங்கள், குடிபோதை, மதுவெறி, சிகரெட், சினிமா, டிராமா என்று நாம் எல்லா விதத்தில் நாம் என்ன பண்ணோம், அதை நம்ம சகஜமாக அதை நாம் ஓடிக்கொண்டு இருந்தோம். ஆனால் என்றைக்கு நாம் கர்த்தரை அவர் சித்தம் கொண்டு நம்ம ரட்சிக்க அவர் சித்தமானாரோ, நாம் அதை உடன்பட்டு நாம் அவரை விசுவாசப்படியினாலே இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டு நாம் ஏதோ முன்பு இருந்த பெரிய பெரிய பாவங்களை செய்வதில்லை. ஆனாலும் சின்ன சின்ன குற்றங்கள் குறைகள் உண்டு. அதையும் ஆண்டவர் நம்ம விட்டு நீக்கி போவார் என்ற விசுவாசத்தோடு தான் இன்றைக்கு ஒவ்வொரு கிறிஸ்துவும் நாம் ஓடிக்கொண்டு இருக்கிறோம். கிறிஸ்துவங்க எல்லாம் படி பரிசுத்தவாங்கள் அல்ல, 100% பரிசுத்தவாங்கள் அல்ல, பரிசுத்தத்தை நோக்கி நாம் ஓடிக்கொண்டிருக்கோம். ஏன்னா பரிசுத்தம் ஆக்குவர் ஒருவரே தேவனாகிய கர்த்தர். நாம் அவரோடு இருக்கும் பொழுது அவர் நம்மை வழி நடத்தி ஒரு நாளே பிழையற்ற ஜீவித்தை அவர் கொடுக்க அவர் வல்லமை இருக்கிறார். ஏனென்றால் நம்மை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். அவர் உண்மையுள்ளவராக எப்படி வாக்குத்தத்தை அந்த எவ்வளவோ 400 வருஷங்களுக்கு மேல அந்த வாக்கு தத்தத்தை பிறகு நினைத்து ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தை நிறைவேற்ற அவர் மோசே அனுப்பி தன் பிள்ளைகளை அவர் வெளியே பலத்த அற்புதங்களோடு அவர் வெளியே கொண்டு வந்தோம் அல்லவா. உடனடிக்கை காக்கிற தெய்வம் அவர். ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை அவர் நிறைவேற்ற அவர் வல்லவராயிருந்தார். இயேசு கிறிஸ்து மூலமாய் ரட்சிக்கப்பட்ட நமக்கு அவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தை நிறைவேற்ற அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். நீங்கள்
மாம்சத்திலே விருத்த சேதனம் அல்ல என்று பவுல் சொல்லுகிறார். ஆவியின்படி செய்ய விருத்த சேதனமே விருத்த சேதனம். அல்லேலூயா. நாம் எல்லாம் ஆவிக்குரிய விருத்த சேதனம் பெற்ற இஸ்ரவேலர்கள். அல்லேலூயா. நாம் தேவனாகிய கர்த்தரை நாம் துதிக்க வேண்டும், துதிக்க வேண்டும், துதிக்க வேண்டும். துதித்துக் கொண்டே நாம் இருக்க வேண்டும். நாம் என்னத்தை செல்ல முடியும்? நாம் என்னத்தை செல்ல முடியும்? நாம் வசனத்தை வாசிக்கிறேன். நாம் முதலாவது சொன்னது போல நாம் எல்லாம் அந்நிய புத்திரர். இப்பொழுதோ நாம் அவரை சேர்ந்திருக்கிறோம். மாம்சத்தின்படி நாம் எல்லாம் அல்ல, நாம் ஆவிக்குரிய இருந்தோம். இப்பொழுது நாம் தேவனை நாம் சேர்ந்து கொண்டபடியாலே என் ஓய்வு நாட்களை ஆசரித்து எனக்கு இஷ்டமான தெரிந்து கொண்டேன். என் உடன்படிக்கையும் பற்றிக்கொள்கிற அநேகர்களை குறித்து கர்த்தர் சொல்கிறது என்றால், நான் அவர்களுக்கு என் ஆலயத்திலும் என் மதில்களுக்குள்ளும் குமாரத்திற்கும் இடத்தையும் கீர்த்தியை பார்க்கிறோம் உத்தம இடத்தையும் கீர்த்தியையும் கொடுப்பேன் என்றும் அழியாத அருள்வேன். இந்த அன்னகர்கள் அவர்களுக்கென்று உலகத்தில் எல்லாரும் போவோம். ஆனால் அந்தந்த ஸ்தானம் உண்டு. பரலோகத்திலே எத்தனை இடம் உண்டு. இப்படி எப்படியோ ஸ்தலம் இருக்கிறது. அதிலே அன்னகர்கள் உயர்ந்த ஸ்தலத்தில் கொண்டு போய் வைப்பாங்க. குமாரரும் குமாரிகளுக்கும் உள்ள இடத்தை பார்க்கலாம். பரலோகத்தில் யார் குமாரன் யார் தூதர்கள் தான் அங்கே குமாரர் குமாரி. அவர்கள் தெரிந்து கொண்ட இஸ்ரவேல் தான் அவர்கள் குமாரன் குமாரி. ஆனால் அவர்களை காட்டிலும் இந்த அன்னகர்களை அவர் உயர் இடத்திலே கொண்டு போய் வைப்பார். ஏனென்றால் அன்னகர்கள் சிறிய நாள் தன் வாழ்க்கையை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுத்தவர்கள். ஹல்லேலூயா. தன் பரிசுத்தத்தை காத்துக்கொண்டவர்கள், ஜீவித்து காத்துக்கொண்டவர்கள். ஒரு வித்தியாசம் வேணும். அந்த உலகத்திலே பாவியாயிருந்து ரட்சிக்கப்பட்டு நாம் பரலோகத்துக்கு நாம் போவோமானால், இந்த உலகத்திலே அதே துன்பங்கள் அனுபவித்துக் கொண்டு பாடுகளை அனுபவித்துக் கொண்டு அன்னகளாக இருந்து அவரும் நாம் 2 பேரும் வைக்க முடியுமா? நீதி செய்கிற தேவன், நீதியுள்ள நியாயாதி. அவர் நம்முடைய பரலோகத்திலே நம்ம யாரும் நமக்கு சாட்சி சொல்ல முடியாது. நமக்கு இந்த உலகத்துல வேணால் ஏமாற்றிக்கொள்ளலாம், ஏமாத்தலாம், அப்படி பண்ணு எப்படி பண்ணு. ஆனால் நீ உன்னுடைய ஜீவியம் எப்படி உள்ளது, உன்னுடைய ஜீவியத்தை பார்த்துதான் உனக்கு அவன் நம்முடைய கிரியைக்கு தக்க பலன் அவர் கொடுப்பார். அது சொல்லுதல்லவா, கிரி இல்லாத விசுவாசம் செத்தது. விசுவாசம் மாத்திரம் வைத்துக் கொண்டு நம்மளால ஒன்றும் செய்ய முடியாது. ஒன்னு நான் கேட்கிற, விசுவாசத்தை எப்படி நம்மளால காட்ட முடியும்? ஏனென்றால் நாம் எல்லாம் எப்படி இருக்கிறோம்? மாம்சமாக இருக்கிறோம், உருவம் இருக்கிறது. விசுவாசம் என்பது நம்ம கண்களால் காண முடியாது. விசுவாசம் என்று கண்களால் காண முடியாது. அது ஆவிக்குரிய இருக்கிறது. ஆவிக்குரிய விசுவாசம், வைத்த விசுவாசம் உண்மை என்று நாம் எப்படி காட்ட வேண்டும் என்றால், நம்முடைய மாம்சத்திலே உள்ள கிரி முதல் நம்ம காட்ட முடியும். ஒருவேளை நாம் தூதர்களாக இருந்தால் நாம் அவர்கள் மாம்சத்தை காட்ட முடியாது. நாம் இப்ப மாம்ச சாயல் நாம் கிரியை செய்வதற்கு நாம் என்ன பண்ணோம்? நற்கிரியை செய்வதற்கு முன் குறிக்கப்பட்டு இருக்கிறோம். ஒவ்வொருவரும் தனக்கேற்ற கிரி அவங்க நாம் செய்ய வேண்டும். தனக்கேற்ற கிரியை செய்ய வேண்டும், நற்கிரிகளை செய்ய வேண்டும். நற்கிரிகளை செய்ய வேண்டும் என்று நாம் கிறிஸ்து இயேசுக்குள் நாம் என்ன பண்ணுகிறோம்? முன் குறிக்கப்படுகிறோம். இப்படித்தான் வேதம் நம்மை வழிநடத்துகிறது. இப்படித்தான் வேதம் நம்மை வழிநடத்தி கொண்டு வருகிறது.
அப்புறம் ஆனா இன்னொன்று நான் வாசிக்கிறேன். ஏசாயா 56:6 கர்த்தரை சேவிக்கவும் கர்த்தருடைய நாமத்தை நேசிக்கவும் அவருக்கு ஊழியக்காரராக இருக்கவும் அவரை சேர்ந்து ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சல் ஆக்காதபடி ஆசரித்து என் உடன்படிக்கை பற்றி கொண்டிருக்கிற அந்நிய புத்திரர் அனைவரையும் நான் என் பரிசுத்த பர்வதத்தில் கொண்டு வந்து என் ஜப வீட்டை நான் அவர்களை மகிழ பண்ணுவேன். ஹல்லேலூயா. இப்ப நாம அந்நிய புத்திரர் தானே, நம்ம போய் சேர்ந்துக்கிறோம். நானும் சொல்றேன், நீ ஒரு போதன் காங்காதே தேவை, நான் உன் தேவன், நான் உன் எங்க கொண்டு வந்து நான் ஜப வீட்டை கொண்டு வந்து வைப்பேன். ஏனென்றால் அந்நிய புத்திரராய் நீ என் ஓய்வு ஆசரித்து அதை பரிசுத்த குலைச்சல் ஆக்காதபடி நீ ஆசரித்து வருகிறேன் அல்லவா. இந்த உலகம் எவ்வளவோ சொன்னாலும் இந்த உலகம் தனக்காக வேதத்தை மாற்றிக்கொண்டு, ஆனால் ஏற்றுக்கொண்டு ஓய்வு ஆசரிக்கிற மத்தியானி கொண்டு போன நான் உன்னை கொண்டு நான் மகிழ செய்வேன் என்று கொடுக்கிறார். ஏசாயா 56 அதிகாரத்தில் ஓய்வு நாள் அது சிருஷ்டியிலே ஆரம்பிக்கப்பட்டது. ஆம், அதுபோல இது சிருஷ்டி மாத்திரமல்ல, வரப்போகிற புதிய வானம் புதிய பூமி, அப்பொழுது நாம் ஓய்வு நாம் ஆசரிப்போம். மாதந்தோறும் ஓய்வு நாள் தோறும் தொழுது கொள்வோம். அந்த 1000 வருட அரசாட்சியிலே ஓய்வு நாள் அந்த அரசாட்சிக்கு இருக்கிற இந்த உலகத்திலே ஓய்வு கைக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. நீங்கள் சொல்லலாம், நாங்கள் இருப்பது இந்திய தேசத்திலே, எங்க அரசாங்கம் ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் விடுமை விதிக்க, அதனால நாங்கள் சண்டே போய் நாங்கள் கூட்டலாம். ஆம், சண்டேயும் கூடலாம். அது சபை ஆராதனை, அது சபை கூடுதல். ஆனால் ஓய்வு நாள் என்பது வேற, சபை கூடுதல் வேற. உங்கள் வேலை நிமித்தமாக ஒரு வேலை நீங்கள் செல்ல முடியும் என்றால் மனதிலே நினைத்துக் கொள்ளுங்கள். மனதிலே நேரத்தை நினைத்துக் கொள்ளுங்கள். ஆசிரியர்கள் ஒப்புக் கொடுங்கள். முதலாவது நீங்கள் செய்ய முடிக்கவில்லை என்றால் ஆவிய உலகத்திலே நீங்கள் அதை ஒப்புக் கொடுக்க வேண்டும். நான் ஒத்துக் கொள்கிறேன், ஆனால் ஒரே பிரஷர் போய்விட்டால் சொல்லவில்லை, அதனால இங்க இருக்கிற இடத்திலேயே நான் என்ன பண்றேன், அதை அறிக்கை செய்ய சொல்லி அதை ஒப்புக்கொண்டு அறிக்கை செய்தால் அது போதும் ஆண்டவர் உங்களை கொண்டு வருவதற்கு. ஏனென்றால் இந்த உலக சட்டத்தை நாம் கீழ்ப்படிந்தே ஆக வேண்டும். ஆம், ஒவ்வொருவரும் எந்த தேசத்தில் நாம் இருக்கிறோமோ அந்த தேசத்தில் உள்ள கட்டளைகளுக்கு அதிகாரங்கள் நாம் கீழ்பட்டே ஆக வேண்டும் என்ற விதம் சொல்கிறது. ஆம், ஏனென்றால் எல்லா அதிகாரங்களும் அது தேவனால் உண்டானது. எல்லா அதிகாரங்களும் அது அவங்க எல்லாம் யாருங்க? அவங்களாம் தேவனுடைய ஊழியக்காரர்கள் விதம் சொல்லுகிறது. நீங்கள் எந்த தேசத்தில் இருக்கிறீங்களோ பரவாயில்ல, அந்த தேசத்துக்குரிய சட்டத்தை நீங்கள் கை கொண்டு ஆக வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் ஆவிக்குரிய விதத்திலே அதற்கு சட்டம் தேவையில்லை. நீங்க மனசை நினைக்கிறது சட்டம் தேவையில்லை. உங்களை ஆத்மா நினைக்கிறதுக்கு சட்டம் தேவையில்லை. உங்கள் ஆத்மாவிலே நீங்க உங்கள் ஆவியிலே உங்கள் ஆவிய உலகத்தில் நீங்க அதை நினைத்து நீங்கள் நினைவை கூறுவீர்கள் என்றால் ஸ்லாக்கியமுள்ள இடத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். ஹல்லேலூயா. ஸ்லாக்கியம் எடுத்து ஜெப வீட்டிலே நம்ம கொண்டு போய் வைப்பார். பரலோகத்திலே நிறைய இடங்கள் உண்டு. ஜெப வீடு என்றும் எப்பொழுதும் ஜெபதூபம் ஜெபித்துக் கொண்டே ஜெப ஆராதனை, துதி ஆராதனை இப்படி அந்த இடத்துல இருந்தால் எவ்வளவு மகிமையாய் இருக்கும். ஹல்லேலூயா. பரலோகத்தை நாம் யாரும் பார்க்கல. ஒருவேளை அது நிறைய பெரிய இடமா நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம ஜெப வீடு இருக்கும் பொழுது அதே ரட்சிக்கிற கிறிஸ்துவன் ஒரு 20 கிலோமீட்டர் தள்ளி இருந்தால் அவனால நடக்கிறத பார்க்கமா? இல்லை இல்லை இல்லை. அதனால வேதத்தில் எழுதப்பட்ட ஒவ்வொன்றும்
அதை அறிந்து நிதானித்து நீங்கள் ஏற்றுக்கொண்டு, ஒருவேளை நீங்கள் வெளியே காட்டலாம், சபையிலே ஒதுக்கி வைக்கலாம், அதெல்லாம் கவலைப்படாதீங்க. உங்களை நியாயிக்கிறவர் ஒருவரே ஆண்டவர். அவரே ஆசிரிச்சா அவர் நம்மளை நரகத்துல போற்றுவாரா? ஹல்லேலூயா. இல்லை இல்லை இல்லை. அந்த 1000 வருஷம் அரசாட்சியிலே ஓய்வு நாள் உண்டு உண்டு உண்டு. ஆண்டவர் அழிப்பதற்கு வரவில்லை, சீர்திருத்த வந்தார். நியாயப்பிரமாணத்தை நாம் 3 விதமாக எடுத்துக்கொள்ளலாம். நியாயப்பிரமாணம் ஒன்று ஒழுக்க ரீதியான கட்டளைகள், அதாவது பொய் சொல்லாது இருப்பாயாக, விவசாயம் செய்யாத இருப்பாயாக, இப்படிப்பட்ட ஒழுக்க ரீதியான கட்டளைகள். இன்னொன்று சமூக ரீதியான கட்டளைகள், அதாவது நாம் எந்தெந்த, அதாவது ராஜாக்களுக்கும் ஆசாரிகளுக்கும் அந்த தேசத்துக்கும் நாம் எப்படி இருக்க வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அப்படிப்பட்ட கட்டளைகளை ஒழுங்கு சமூக. இன்னொன்று மூன்றாவது சமகாச்சார கட்டளை, அதாவது நாம் தேவனிடத்திலே எப்படி இருக்க வேண்டும், பலி செலுத்த என்ன பலி செலுத்த வேண்டும், அவருக்கு ஒரு ஆராதனை முறைமைகள், எல்லாம் சேர்ந்த நியாயப்பிரமாணம். ஆனால் நமக்கு நியாயப்பிரமாணம் என்ன தெரியும் நமக்கெல்லாம்? ஒன்று விருத்த சேதனம், இன்னொன்று ஓய்வு நாள். இதுதான் நமக்கு நியாயப்பிரமாணம். என்னது நியாயப்பிரமாணம்? நமக்கு என்ன நினைவு போறது? ஒன்று விருத்த சேதனம், இன்னொன்று ஓய்வு நாள். நியாயப்பிரமாணத்தை அவர் அழித்தார், ஒழித்தார், அழித்தார், ஒழித்தார். என்ன ஓய்வு நாளை ஒழித்தார், விருத்த சேதனத்தை ஒழித்தார். இதுதான் நமக்கு நியாயப்பிரமாணம் என்று நமக்கு நிறைய நமக்கு தெரியும். பாருங்க, அங்க பவுல் அங்க சொல்லும் பொழுது ஒவ்வொரு இடத்திற்கும் அந்த சமூகத்திற்கும் ஏற்ற நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு இடத்திலே நியாயப்பிரமாணம் அவர் சொல்லுகிறது, அதாவது கலாத்தியர் புத்தகம் அவர் சொல்லுவது, நியாயப்பிரமாணம் சொல்லுகிறது 100% அங்கே என்ன சொல்ற, இது அவர் சொல்லுகிறார். அங்க சொல்றதெல்லாம் விருத்த கலாத்திய சபையிலே அது அந்நிய புத்திர சபை சொல்லி வந்திருக்கிறார். ஆனால் பிறகு இங்கே இஸ்ரவேலில் இருந்து யூதர்கள் சொல்லி விருத்த செய்யணும் சொல்லி அதை என்ன பண்றாங்க, அங்க விருத்த செய்ய ஆரம்பிச்சாங்க. அப்ப பவுல் மறுபடியும் படி ஒரு நீதிமன் ஆகிறதல்ல, அவர் அந்த வார்த்தை நியாயப்பிரமாணம். அங்கே அவர் எதை குறிக்கிறார்? அவர் என்ன சொல்றார்? இப்படி ஒரு இடத்தையும் அது மாறும், அது மாறும். அதனால் இங்கே எது சொல்லப்பட்ட இருக்கிறது, நாம் வேதத்திற்கு நம்மளாக ஒரு தெளிவு வர வேண்டும். பழையற்பட்ட கட்டளை செய்யக்கூடாது. ஆனா ஆசாரிகள் என்ன பண்ணாங்க, பண்ணு ரெடி பண்றாங்க. அப்போ அங்க சமூகத்தை அப்போ வைக்கணும். அப்ப ஆசாரிகள் என்ன பண்றாங்க, மறுபடியும் சொல்றாங்க. அப்போ இது ஆசாரிகளே அந்த பிரமாணத்தை மீறி இருப்பார்களா? ஓய்வு நாளிலே சமைக்கக்கூடாது என்பது அங்கே பிரமாணம் வைக்கப்பட்டிருக்கிறது. பிற்பாடு ஏனென்றால் ஓய்வு ஏன் சமைக்க கூடாதுன்னு சொன்னால் 6ஆம் நாளே உனக்கு சாப்பாடு கொடுக்கணும். 7ஆம் நாளே கூடிய உணவு உனக்கு கொடுக்கப்பட்ட நீ சமைக்க அவசியம் இல்லை, நீ சமைக்க அவசியம் இல்லை. உணவு உனக்கு கொடுக்கப்பட்டாயிற்று. அன்றைக்கு மன்னா நின்று போயிட்டு பெருந்து அவர்கள் தனக்கு ஏற்ற அளவுக்கு சமம். இது வேத சத்தியம். இனி சொல்லுவாங்க, அப்படி சமைக்க கூடாது, வீட்டு வெளியே போக கூடாது இல்லையா? அப்ப ஆண்டவர் ஓய்வு நாள்ல அந்த பயிர் வழியை போறாரு.
சிஷ்யர்கள்லாம் இந்த கதிரை பிச்சு சாப்பிடுறாங்க. அவர் கடற்பகுதியா வயல்வெளி, ஊருக்குள்ள வரைக்கும், ஊருக்கு வெளியே இருக்கும் வயல்வெளி, ஆண்டவர் அங்க நடந்த பகுதியா. அவர் ஓய்வு கட்டளை அவர் மீறினாரா? இல்லை இல்லை இல்லை. அவர் ஓய்வு நாளை அழிக்க வரவில்லை. அதனால் ஏன்னா அந்த ஓய்வு கட்டளை என்பது அந்த 40 வருஷத்திற்கு மாத்திரம் அந்த கட்டளைகள் கொடுக்கப்பட்டது. ஏனால் அது நித்திய கட்டளை, அது சிருஷ்டிப்பிலே செய்யப்பட்ட, சிருஷ்டிப்பிலே உருவான கட்டளை, ஓய்வு கட்டளை. அது ஏன் நமக்கு தெரியாது. கொடுத்த அவ்வளவுதான். அது என்ன எப்ப தெரியும்? பல்லவத்து போனதான் நமக்கு தெரியும் உண்மையான அதனுடைய அர்த்தம். ஆண்டவர் சொன்னா கேள்வி கேட்கக்கூடாது. அந்த ஓய்வு நாள் கட்டளை என்பது அந்த 40 வருஷம் அந்த வாழ்ந்த வாழ்க்கைக்கு மாத்திரம் தான் நாம் சொல்ல வேண்டும். ஆனால் ஓய்வு நாள் என்பது நித்தியத்திற்கும் அது உண்டு, நித்தியத்திற்கும் அது உண்டு. அது நித்திய கட்டளை என்று சொல்லுகிறது. விசுவாசிகளாகிய நாம் ஆய்ந்து அறிந்து கொள்ளணும். ஏன் இது நம்ம ஊழியக்காரங்க சொல்ல மாட்டாங்க? ஓய்வு என்றாலே ஒரு மாதிரி அது வேற பொருளாதார பிரச்சனைகள் நிறைய உண்டதற்கு. நீங்கள் சனிக்கிழமை நீங்க ஆசரித்தால் அவர்களுக்கு தேவைகள் எல்லாம் குறைந்து போய்விடும். அவர்களுக்கு வருமானம் எல்லாம் குறைந்து போய்விடும். எந்த ஒரு அவர் தேவ ராஜ்யத்துக்கு கொடுக்க வேண்டும் நினைப்பே இல்லை, நினைப்பே இல்லை. காணிக்கை இல்லாம, வருமானம் இல்லாம வார்த்தை வராது. கூலிக்காக வேலை செய்கிற கூட்டங்கள் நிறைய பேர். ஏதோ 1-2 அங்கங்கே உண்மையாக இருக்கும் இடத்துல இன்னைக்கு ஆசை எப்படி இருக்கிறாங்க? ஏதாவது கிடைக்குமா, ஏதாவது சொல்லணும். விசுவாசிக்கிட்ட எப்படி அவருக்கு நாம் என்ன பண்ண பெற்றுக்கொள்ள வேண்டுமா, எப்படியாவது பெற்றுக்கொள்வாங்க. அந்த எந்த ஒரு சபையாவது நீ பரிசுத்தமாக வேண்டும் என்று உனக்கு திட்டம் கொடுத்திருக்கிறாங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். காணிக்கை திட்டம், காணிக்கை திட்டம் எந்த ஒரு சபையிலே, எந்த ஒரு இந்த திட்டத்தை நீ செய் என்று ஒருத்தராவது சொல்லி இருக்கிறாங்களா? ஆனால் தேவன் சொல்லுவார், பரிசுத்தம் உள்ளவர் இன்னும் பரிசுத்தமாக. பரிசுத்தமாக என்பதே பிதாவின் சித்தமாக இருக்கிறது. பிதாவின் சித்தத்தை செய்யாமல் கொண்டே இருக்கிறாங்க. ஸ்கூல்ல கட்டுறாங்க, அத்தை கட்டுறாங்க, ஹாஸ்பிட்டல் அந்த கட்டுறாங்க, எல்லாம் பிசினஸ். இதிலே ஆலயத்திலே வந்த பணத்தை வாங்கி ஸ்கூல் தொடங்குற நீ, ஸ்கூல் தொடங்குற நீ, நீ ஸ்கூல் தொடங்கி என்ன பண்ற? என்ன பண்ற? ஃபீஸ் தான் ஸ்கூல் நடத்தி மற்ற பிரைஸ் வாங்குற அளவுக்கு நீ ஃபீஸ் வாங்குற. என்ன ஊழியம் இருக்குது? என்ன ஊழியம் இருக்கிறது? கத்தக்காக கொடுக்கிற பணத்தை வைக்க நீ ஸ்கூல்ல தொடங்கி அதை பண்ணி இதை பண்ணி நீ ஆலயத்தை நீ என்ன பிசினஸ் பண்ணி தள்ளுவா என்று எப்பொழுது அவர் சொன்னா அங்க போய் ஒரு சவுக்க உண்டு பண்ணி எல்லாம் அப்படி ஆலயம் ஆலயமாக இருக்கணும். ஆலயம் என்றால் அந்த பரிசுத்தமாக இருக்கணும். ஜனங்கள் ஆலயம் இருக்க வராது, பிசினஸ் சென்றா இருக்க கூடாது, வியாபாரம் நடக்க கூடாது, வியாபாரம் நடக்க கூடாது. ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கு அப்படிதான். எந்த ஒரு ஆசை இருந்தாலும் சரி, எந்த ஊழியக்காரன் இருந்தாலும் சரி, அவன் எண்ணம் எல்லாம் எப்படியாவது சம்பாதிக்க வேண்டும், எப்படியாவது சம்பாதிக்க வேண்டும். அர்ப்பணிப்பு இல்லை, அர்ப்பணிப்பு இல்லை, எங்கேயும் உண்மை இல்லை. ஏதாவது கிடைக்குமா, ஏதாவது கிடைக்குமா?
ஏதாவது நான் அந்த நாகமங்கலம் வாங்கியே திரும்ப ஓடி போய் வாங்கி வந்தா அந்த மாதிரி தான் எப்படியாவது நான் வாங்குவேன். விசுவாசிகளை எதையாவது சொல்லி வாங்குவேன். தசமாக நீ கொடுக்காவிட்டால் நீ நரகத்துக்கு போவ, நீ பலது வரமாட்டேன்னு சொன்னால் நீங்க கேட்கறீங்கன்னா சொல்றீங்களா, வருத்துன்னு சொல்றீங்களா? சொல்ல மாட்டீங்க. ஏனென்றால் அதில் உங்களுக்கு ஒரு பயனும் இல்லை, ஒரு நன்மையும் இல்லை, ஒரு நன்மையும் இல்லை. நீங்கள் சத்தியத்தை கை கொள்ள வேண்டும் என்று நீங்கள் அதை விட்டுவிடவில்லை, அதை விட்டுவிடவில்லை. போகட்டும். இந்த உலகிற்கு வரைக்கும் அவங்க அப்படிதான் இருப்பாங்க, அப்படிதான் இருப்பாங்க. ஆண்டவர் உங்களுக்கு எப்பொழுது நீங்கள் அவர் கிறிஸ்து ஏற்றுக்கொண்டு நரஸ்தான பெட்டிகளோ உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். வேதம் அப்படிதான் சொல்லுகிறது. அந்த ஆவியானவர் நீங்க இருக்கிறது அல்லவா, நீங்கள் விட்டு கொடுக்கணும். பாஸ்டர் சொன்னார், பாஸ்டர் சொன்ன பலத்தோடு நிற்க மாட்டேன். உங்களுக்காக அவர் உத்தரவாதம் தர முடியாது. எந்த விசுவாசத்துக்கு உத்தரவாதம் கிடையாது. நான் சபையை மட்டும் கட்டுறேன், நீ வந்து போ, அவ்வளவுதான். வந்தவா வத கட்டிப்போ. உத்தரவாதத்தோடு இல்ல, ஒரு ஜெப சிந்தையோடு என் ஜனங்கள் வருகிறாங்களே, ஆட்டுக்குட்டி வருகிறது, இதுல ஒருத்தர் கூட விட்டு போக கூட எல்லோரையும் பறந்து கொண்டு போக வேண்டும் என்று யாராவது அப்படி நினைக்கிறாங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். இல்லை இல்லை இல்லை. ஆனால் தேவன் நினைப்பார். ஏனென்றால் அவன் நம்மிடத்திலே பணத்தை வாங்க ஆசைப்படுறதை, காணிக்கை வாங்க ஆசைப்படவில்லை. ஆனால் என் தேவன் அவர் உண்மையுள்ளவர், அவர் உண்மையுள்ளவர். அவர் ஒன்றுக்கும் ஆசைப்பட என்றால் பொன்னும் வெள்ளியும் அவருடையது, அவருடையது. அவர் பெயரை வைத்துக் கொண்டு இங்க நடக்கதான வியாபாரம், அதற்கு நாம் துணை போகக்கூட. ஏனென்றால் நான் நன்மை எது தீமை எது நமக்கு எப்ப தெரியும்? ஏதேன் தோற்றத்தில் நமக்கு தெரியும் எது நன்மை எது தீமை என்று. ஆமென். ஹல்லேலூயா. தீமையை விட்டு விலகி நன்மை நாம் தேடிக்கொள்வோமாக. அவன் பாருங்க, இந்த இயேசு 56ஆம் அதிகாரத்திலே வசனம் சொல்லுதுங்க. யாரு சொல்ல வேணும்? எனக்கு வசனம் சொல்லுது. நான் போய் சபை வீட்டில் இருப்பேன், நான் ஒரு பெந்தகோஸ்தக்காரன், நான் ஓய்தெல்லாம் ஆசிரியக்கிறேன். ஏன்னா வேதம் அப்படிதான் சொல்லுது, என் வேதம் அப்படிதான் சொல்லுது. நீ ஆசிரிக்கிறியா? நீ சபை வீட்டில் இருப்ப, நிச்சயம் நீர் இருப்ப, நிச்சயம் நீர் இருப்ப, நிச்சயம் நீர் இருப்ப. ஆமென். ஹல்லேலூயா. அவரைத்தான் நாம் ஆராதிக்கிறோம். நம் தேவனாகிய கர்த்தரை நாம் ஆராதிக்கிறோம். நம் மீது அன்பு கொண்டே நாம் ஆராதிக்கிறோம். நம்ம ரட்சித்தவரை நாம் ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. ஒரே மனதோடு, ஒரே விசுவாசத்தோடு, ஒரே தைரியத்தோடு நமக்கு என்ன பண்ற ஆண்டவர்? நமக்கு பயமுள்ள ஆவி அவர் தரவில்லை, புத்தியும் தெளிந்த ஆவி நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்பா பிதாவின் கூப்பிடுகிற புத்திர சுகாரத்தின் ஆவி நமக்கு கொடுத்திருக்கிறார். ஒரு போதும் கலக்க வேண்டாம், தயக்க வேண்டாம். வேதம் என்ன சொல்கிறதோ அப்படியே நீங்கள் போய்கொண்டே இருங்கள், போய்கொண்டே. நான் ஒன்றை மாத்திரம் கேட்கிறேன், ஒரே ஒரு விஷயத்தை கேட்கிறேன். நியாயப்பிரமாணம் எல்லாம் முடிந்து விட்டது சொல்லுகிறவர்கள், இன்றைக்கு நாம் இருப்பது இந்தியாவிலே, தமிழ்நாட்டிலே, நாம் வரி செலுத்த வேண்டுமா, வரி செலுத்தக்கூடாதா? சொல்லுங்க பார்க்கலாம். நாம் வரி செலுத்த வேண்டுமா, வரி செலுத்தக்கூடாதா? நியாயப்பிரமாணத்திலே ஒரு கட்டளை உண்டு, நீங்கள் வரி செலுத்த வேண்டும் என்ற சமுதாய கட்டளை உண்டு. இன்றைக்கு நாம் இருக்கிறோம். இல்லை இல்லை நாம் சொல்ல முடியுமா? நோ, ஐ cannot. நான் கட்ட முடியாது. ஏனென்றால் நான் என்னுடைய வேதம் சொல்லுகிறது, நான் வரி கட்ட முடியாது என்று உங்களால் சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? அப்ப ஆண்டவர் எதை ஒழித்தார், எவர் அதை சீர்படுத்தினார் என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டும் அல்லவா?
உங்களால் சொல்ல முடியுமா? வருகிற ஆபீஸ் என்னால் வரி கட்ட முடியாது என்று. வீட்டு வரி, கொலா வரி, பிசினஸ் நம்ம என்ன பண்றோம்? வரி கட்டுறோம், இன்கம் டேக்ஸ் கட்டுறோம். என்னால் உங்களால் முடியாது சொல்ல முடியுமா? பிரமாணத்தை ஒரு கட்டளை உண்டு, நீங்கள் வரி செலுத்த வேண்டும் என்று. அதனால தான் கேட்கிறான், நாங்கள் ராயனுக்கு வரி செலுத்துவது நியாயமா என்று. அல்லேலூயா. ஆண்டவர் அழித்தார், ஒழித்தார். எதை? நீங்க விருத்த சேதனம் பண்ணிக்கொள்ள தேவையில்லை. மற்றபடி அவர் காணிக்கை, பலிகளை அவர் உயர்ந்தார், அவர் பலியானார், அவர் ரத்தம் சிந்தினார். இனி பலி செலுத்த தேவையில்லை. பலி இதைத்தான் ஒழித்தார். ஒழுக்கமான கட்டளைகளை ஒழிக்கவில்லை, சமுதாய கட்டளை அவர் ஒழிக்கவில்லை. இவையெல்லாம் நம் கடைவிட தேனமாக வேண்டும். எல்லோருக்கும் எனக்குள்ளாக பிரமாணம் இருக்கிறது, கிறிஸ்து பிரமாணம் இருக்கிறது சொல்றார். சொல்லல இது என்ன? யூதரை ஆயத்தப்படுத்திக் கொள்ள யூதரை போல மாறினார். அப்ப ஒண்ணுமே எதுவுமே இல்லைன்னா எப்படி சொல்லுங்க? எதுவுமே இல்லைன்னா எதை நீங்க போறது? விசுவாசம் மட்டுமா? அவர் விசுவாசித்த நம்ம அவன் பிள்ளைகளாக இருக்கிறோம். அப்புறம் பிள்ளை ஆயிட்டோம், நம்ம எதுவுமே செய்யறது இல்லை. ஆண்டு நம்ம நாங்கள் கூட்டி கொண்டு போவாரா? ஆமென், ஹல்லேலூயா. சிந்திக்க வேண்டும். நியாய பிரமாணத்திலே 613 கட்டளைகள் என்று வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள். 613 கட்டளைகள் என்று. இந்த 10 கட்டளைகளை எல்லாவற்றையும் விரிவாக்கி நியாய பிரமாணம் என்பது ஏதோ இறங்கி வரவுடைய வானத்தில் இருந்து அது எப்படி எழுதப்பட்டது என்றால், முற்காலத்திலே நடந்த தவறுகள். உதாரணம் நான் சொல்றேன் பாருங்க. ஏவாள் என்ற நம்முடைய முற்பிதாக்களின் மனைவி, அவர் என்ன பண்ணார்? நிர்வாணமாய் சர்பத்துக்கு முன்பதாக நின்றார். அதனாலே ஏவோடு சர்பம் உடல் கொண்டது. அவ ஏவாள் ஏதோ பழத்தை சாப்பிடல, பழத்தை சாப்பிடல. அங்க கொடுக்கப்பட்டது ஒரு அடையாளம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. ஆம், கொடுக்கப்பட்டிருக்கிறது. சர்பம் வஞ்சித்து அவளோடு சயனித்து விட்டது, விபசாரம் செய்து விட்டது. அதனால ஆண்டு எழுதுற நியாய பிரமாணத்துல எந்த ஒரு ஸ்திரியும் மிருகத்தோடு புணரக்கூடாது. ஆண்டவர் எப்படி எழுதுறாரு? ஏற்கனவே அது நடந்திருக்கிறது, அது பாவம் என்று என்கிறார். நோவின் பிள்ளைகளை பாருங்க, தன் தகப்பனுடைய அவமானத்தை என்ன பண்ண ஒருத்தர் வெளியே சொல்றார், சகோதரன் சொல்றார். தகப்பனுடைய மரணத்தை பார்த்து விட்டு அவர் என்ன பண்றாரு? எல்லாருக்கும் அதை போய் சொல்றாரு. அதனால ஆண்டவர் சொல்றாரு, தாய் தகப்பனை கனம் வையாக. அவன் எப்படி சொல்றாரு? அநியாயம் அது பாவம். அது நீ கனம் பண்ணு, தாயின் தகப்பனையும் கனம் பண்ணு செய்திருந்தாங்க. அதனால சொல்றாரு, என்னிடம் உங்களுக்கு உண்டாயிருக்கிற நானே கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இப்படிதான் இது முன்பதாக நடந்த குற்றங்களையும் தற்போது இருக்கிற நிலைமைகளையும் இனி வரப்போகிறதான ஆண்டவர் நியாயப்பிரமாணமாக கொடுத்தார். இனி நடக்க போய் ஒருவேளை இப்படி நடந்தால் நீங்கள் செய்ய வேண்டும். ஏனென்றால் உங்கள் இதுவரைக்கும் இயேசு கிறிஸ்து எல்லாம் அது வரைக்கும் கொடுக்கப்பட்டது. அதிலேயும் 3 பிரிவாக இருக்கிறது. சமூக ரீதியான கட்டளைகள், கட்டளைகள் மாத்திரத்தை ஆண்டவர் ஒழித்தார். மற்றபடி எல்லாமே இன்றைக்கு நீ
ஒரு செஞ்சு பாருங்க, நான் சும்மா தான் சொல்றேன். ஒருத்தர் கொலை செஞ்சாங்க, உங்களுடைய இந்த சட்டம், உங்க சமுதாயம் சும்மா விடுமா? சும்மா விட்டுமா? நாம் இந்த நாட்டுக்குரிய சட்டத்துக்கு நாம் அடங்க வேண்டும், நாம் அதை பின்பற்ற வேண்டும் என்று நம்ம சொல்லுகிறது. பூனை என்ன பண்ணாம அந்த கண்ணு மூடின்னு பார்த்தா உலகமே இருட்டாக சொல்லலாம். கண்ணு மூடிக்கிட்டு உலகமே இருட்டுதான்னு சாதிக்கமா, அந்த மாதிரி இப்ப இருக்கிற போதனைகள். ஒன்றும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், நீ விசுவாசித்து மாத்திரம் போதும். விசுவாசி, காணிக்கை தசமாக மாத்திரம் நீ செலுத்து, ஒன்றுக்கும் நீ கவலைப்படாதே. வர முடியாது. சும்மா இல்லைங்க, ரத்தம் சிந்தினவனை மீட்டெடுத்துக்கிறார். சும்மா நம்மளை மீட்டெடுக்கல, ரத்தம் சிந்தி சொட்டு சொட்டு சர்ரை கிட்டத்தட்ட ஒரு 360 இடங்கள் அடிக்கப்பட்டு சிதவு செய்யப்பட்டு சர்வமெல்லாம் கிழிக்கப்பட்டு கைகளில் ஆணி கால்களில் ஆணி சிரசிலே மூடி சொட்டப்பட்டவரா சரீரம் முழுவதும் பிக்கப்பட்டவர் எல்லாம் ரத்தம் சிந்தி உங்கள் விலைக்கரியமாக மீட்டுக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. சும்மா நம்மளை கூட்டி போக, அவர் ரத்தத்தை சிந்திருக்கிறார். ரத்தத்தை சிந்திக்க ஒருவன் நீதிமானுக்காக ஒருவன் மரிப்பது அரிதா இருக்கு. ஒருவேளை மதிக்கலாம், ஆனால் நாம் பாவியாக இருக்கும்போது நமக்காக அவர் ரத்தம் சிந்தினார். நாம் நீதிமானாக இருந்தால் சொல்லலாம், இல்லை இல்லை, நாம் பாவிகளாக இருக்கும்போது ரத்தம் சிந்தினபடி அவர் விலைக்கிரமாக நம்ம வாங்கிறார். ரத்தத்தை கொடுத்து வாங்கி இருக்கிறார். நாம் எல்லாம் பிசாசுக்கு அடிமையாக இருந்தோம், பிசாசின் குடித்துக் கொண்டு சிகரெட் பிடித்துக் கொண்டு விக்கிர ஆராதனை சினிமா பார்த்து கொண்டு நிறைய அது சிக்கிக் கொண்டிருந்த இச்சைகளே காமவிகாரம் நிறைய காலத்தில் நம்ம எல்லாவோடு இதெல்லாம் செய்யும் பொழுது யாராவது நமக்கு ரத்தம் கொடுப்பாங்களா? இல்ல, ரத்தம் எடுப்பாங்க. ஒரு விசாரம், வேசித்தனம், கொலை செய்கிறவன், பொறாமை உள்ளவன், வாக்குவாதம் பண்ணுகிறவன், வேசிக்கல்லன், பொய் சொல்கிறவன், இப்படி எல்லாம் ஒருத்தர் இருக்குன்னா அவனை மீட்க வேண்டும் என்று நினைப்பாங்க. அவன் தாய் தகவல் என்ன பண்ணுவாங்க? விட்டு விடுவாங்க. ஆனால் உங்களை அப்படிப்பட்டதா இருந்த நம்மளை மீட்டு எடுத்திருக்காரு. அன்பு எவ்வளவு பெருசு பாருங்க. ஒரு அன்பு வெளியேற பெற்றது, ஒரு அன்பு வெளியேற பெற்றது, வெளியேற பெற்ற அன்பு, குற்றமில்லாத ரத்தம், வெளியேற பெற்ற ரத்தம், பரிசுத்தமுள்ள ரத்தம். ரத்தத்தை கொடுத்து நம்ம மீட்டு இருக்கிறார். நாம் கிரியை செய்தே ஆக வேண்டும், நாம் கிரியை செய்தே ஆக வேண்டும். அப்படித்தான் சொல்லுது, நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் நன்மையான கிரியை செய்ய வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. நாம் ஆசரிக்க வேண்டும், ஆசைக்கணும். என்ன உங்கள் சபை அதுக்கு விரோதமா இருந்தால் நீங்க நினைங்க, மனசுல நினைங்க, மனசுல நினைங்க. நான் என்ன பண்றேன், நான் ஒத்துக்கொள்றேன். இது ஓய்வு நாள் வந்து வெள்ளிக்கிழமை சாயந்தரம், சனிக்கிழமை சாயங்காலம், அது ஓய்வு நாள், மாறாத நாள், நித்திய நாள், நித்திய. ஆமென். இது செய்து உங்க பாஸ்டர் தேவையில்லை, தேவையில்லை. இது உங்க ஆவிக்குரிய உலகத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய காரியம். ஆமென், ஹல்லேலூயா. ஒவ்வொருவரும் நாம் நம் பொறுப்பை உணர்ந்து கொள்ள வேண்டும், உணர்ந்து கொள்ள வேண்டும். நாம் தேவனை நாம் துதித்து துதித்து ஆராதித்து அவரை மகிமைப்படுத்திக் கொண்டே நாம் இருக்க வேண்டும்.
நாம் அவரை ஆராதிக்கலாமா? சில பாடல்களை பாடி, என்னை தேடி இயேசு வந்தார், எந்த வாழ்வை மாற்றி விட்டார், மகனானேன் நான் மகனானேன் பாடுவோமா? என்னை தேடி இயேசு வந்தார், எந்த வாழ்வை மாற்றி விட்டார். என்னை தேடி இயேசு வந்தார், எந்த வாழ்வை மாற்றி விட்டார். அல்லேலூயா நான் பாடுவேன், அல்லேலூயா நான் பாடுவேன், ஆடிப்பாடி துதித்திடுவேன், நான் ஆடிப்பாடி துதித்திடுவேன். என்னை தேடி இயேசு வந்தார், எந்த வாழ்வை மாற்றி விட்டான். என்னை தேடி இயேசு வந்தார், எந்த வாழ்வை மாற்றி விட்டான். நான் இன்றைக்கு அவருடைய மகன், நான் மகள். ஏனென்றால் வஸ்திரம் அப்படிதான் சொல்லுகின்றது. நான் ஒரு விசுவாசத்தை பண்ணாலே இன்றைக்கு அப்பா பிதாவை கூப்பிட்டு சாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். மகனானே மகனானே அப்பா பிதாவே எங்களைக்கும் உரிமையை எனக்கு தந்தார். அப்பா பிதாவே எங்களைக்கும் உரிமையை எனக்கு தந்தார். என்னை தேடி இயேசு வந்தார், எந்த வாழ்வை மாற்றி விட்டார். என்னை தேடி இயேசு வந்தார், எந்த வாழ்வை மாற்றி விட்டார். ஆதி தந்தார், தூய ஆதி தந்தார், வல்லமையும் அன்பும் ஞானமும் கொண்ட பரிசுத்த ஆவி தந்தார். வல்லமையும் அன்பும் ஞானமும் கொண்ட பரிசுத்த ஆவி தந்தார். என்னை தேடி இயேசு வந்தார், எந்த வாழ்வை மாற்றி விட்டார். என்னை தேடி இயேசு வந்தார், எந்த வாழ்வை மாற்றி விட்டார். சுகமானே நான் சுகமானேன், இயேசு கிறிஸ்துவின் காயங்களால் சுகமானே சுகமானே. இயேசு கிறிஸ்துவின் காயங்களால் சுகமானே சுகமானே. என்னை தேடி இயேசு வந்தார், எந்த வாழ்வை மாற்றி விட்டார். என்னை தேடி இயேசு வந்தார், எந்த வாழ்வை மாற்றி விட்டார். தெரிந்து கொண்டார், என்னை தெரிந்து கொண்டார், பரிசுத்தம் புனிதனாய் அவர் திருமுன்பாக. என்னை தேடி இயேசு வந்தார், எந்த வாழ்வை மாற்றி விட்டார். 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 நான் பாவியாக இருக்கும் பொழுது இயேசு என்னை தேடி வந்தார், ரட்சித்தார். அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தை ஆவி நமக்கு தந்தார். ஹல்லேலூயா. நமக்கு கொடுத்தார். நாமெல்லாம் யாருங்க? நரகத்துக்கு நேராக இருக்கிற பிள்ளைகள். ஆமென். நம்முடைய முற்பிதாக்கள் யாரு? விக்கிரக ஆராதனை செய்து விக்கிரக ஆராதனை தேவனுக்கு அருவருப்பானவர்கள். அருவருப்பானது அவைகள் இருந்து நம்மை தூக்கி எடுத்தார் அல்லவா? ஒரு யானை சேற்றிலிருந்து தூக்கி எடுத்தார் அல்லவா? ஆமென். நல்ல தெய்வத்தை நாம் ஆராதிக்கிறோம். அல்லேலூயா. நல்ல தெய்வத்தை நாம் ஆராதிக்கிறோம். எல்லாத்துக்கும் மகிமைக்கும் பாத்திர அவர் ஒருவரே. அதனால் நாம்
துதித்து கொண்டே நாம் இருக்கலாம். அவரை போல நடமாடி அப்பா நான் ஸ்தோத்தரிப்பேன் என் பாடலும் சேர்ந்து பாடுவோமா?
தேற்றுவார், கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேலேற்றுவார், கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேலேற்றுவார், தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார், ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். எனக்காக மரித்தாரே, என் பாவம் சுமந்தாரே, எனக்காக மரித்தாரே, என் பாவம் சுமந்தாரே, ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார், ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார், ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார், ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. உமக்கு பிதாவாகிய தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம், பரிசுத்தமானவரே ஸ்தோத்திரமானவரே. உம்முடைய தாய் தெரிந்தபோது நான் உங்களை தேற்றுவேன் சொல்கிறானவரே. உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் நீ தேற்ற வேண்டும்படியாக, ஆட்ட வேண்டும்படியாக, தேவைகள் சந்திக்க வேண்டும்படியாக, வியாதியை நீக்க வேண்டும்படியாக, வறுமையை நீக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. வேதம் அப்படிதான் சொல்லுகிறது. நாங்கள் ஐஸ்வர்யமாக நீ சொல்கிறதானவர் அப்படி எழுதப்பட்டிருக்கிறது. நாங்கள் ஐஸ்வர்யமாக இயேசு கிறிஸ்துவே நீ தரித்திரனாய் இருக்கிறானே. ஆம் தகப்பனே, எழுதப்பட்ட இந்த வார்த்தை உண்மை உள்ளது, சத்தியம் உள்ளது, ஜீவன் உள்ளது. வார்த்தை மாம்சமாக மாறக்கூடியது. மாம்சமாக மாறி கண்களே காணும் நீர் கிரி செய்ய வேண்டும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. ஆம் தகப்பனே, சிலுவை நீ சொன்னீர் ஆண்டவரே, நீ சொன்னீரே என் தழும்புகளால் நீங்க சுகமான எழுதியிருக்கிறது ஆண்டவரே. எழுதப்பட்ட இந்த வார்த்தை உள்ளது, ஜீவன் உள்ளது, செய்யக்கூடியது. ஏனென்றால் உங்களுடைய வார்த்தையாக வெறுமை தலையில் விழுந்து போவதிலே கிரி செய்யாதபடிக்கு அது கிரி சொல்லுகிறது ஆண்டவரே. அப்படி எழுதப்பட்டிருக்கிறதப்பா. எழுதப்பட்ட இந்த வார்த்தை உண்மை உள்ளது. இது எனக்கு கிரி செய்யும்படியாக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்த ஒவ்வொரு மேலும் இந்த இதோ சொல்லப்பட்ட இந்த இதோ வல்லமையில வார்த்தை கிரி செய்யும்படி உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. எழுதப்பட்ட இந்த வார்த்தை உண்மை உள்ளது, ஜீவன் உள்ளது. அதை கிரியை செய்கிறதான வார்த்தை, அதை கிரி செய்யட்டும், ஒவ்வொரு கிரி செய்யட்டும் என்று பலவீனம் எல்லாம் மாறி போகட்டும், நோய்கள் எல்லாம் நீங்கட்டும் என்று இயேசு கிறிஸ்து நாமத்தால கேட்கிறோம் அப்பா. இயேசு கிறிஸ்து நாமத்தால கேட்கிறோம். பலவீனம் எல்லாம் மாறட்டும். உன் பிள்ளைகள் சுதந்திரத்தோடு, உற்சாகத்தோடு, ஆரோக்கியத்தோடு செய்ய வேண்டும்படியாக ஜெபிக்கிறேன். செய்ய வேண்டும்படியாக ஜெபிக்கிறவரே. எழுதப்பட்ட இந்த வார்த்தை உண்மையுள்ளதே. உம்முடைய தழும்புகளால் அடிக்கப்பட்ட இடத்திலிருந்து வந்த ரத்தம் எங்களை சுத்திகரித்தபடினாலே நாங்கள் சுகமாக இருக்கிறோம், சுகமாக இருக்கிறோம், இன்னும் சுகமாகவும் இன்னும் நாங்கள் ஆண்டவரே பலப்பட்டு போவோம். எல்லாம் பலவீனமும் மாறக்கூடியது உங்கள் ரத்தத்தினாலே, உங்கள் வல்லமையினாலே, வார்த்தையினாலே. வார்த்தை வல்லமையுடையது, வார்த்தை கிரியை செய்யக்கூடியது. அதனுடைய வேலைக்காரனை வார்த்தை அனுப்பி சுகப்படுத்துகிற தெய்வம் அல்லவா, சுகப்படுத்துகிற தெய்வம் அல்லவா. நீ ஒரு வார்த்தை சொன்னால் அப்படியே ஆகுதவா.
ஒவ்வொரு காலம் ஒரு வார்த்தை சொல்லுமானவரே, என்னுடைய தழும்புகளால் நீங்கள் குணமாவீர்கள், குணமானீர்கள் என்று நீ சொல்லுவதற்காக உமக்கு ஸ்தோத்திரமானவரே, சொல்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. எல்லா தேவையை சந்திக்க வேண்டும்படியாக ஜெபிக்கிறேன், சந்திக்க வேண்டும்படியாக ஜெபிக்கிறேன். உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்க தான் ஆறுதலப்பா, நீங்க தான் ஆறுதல். நீரே அவரை தாங்கிக் கொண்டு, நீரே அவரை ஏந்தி கொண்டு, என் தேவனாகிய கர்த்தாவே நீரே பொறுப்பெடுக்க வேண்டும்படியாக ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் தாமே நாங்கள் தங்குற ஆலயமாக இருக்கிறபடினாலே ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் உண்மை துக்கப்படுத்தாதபடி அளவு எங்கள் நல்வழிப்படுத்தி சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி அளவரே கிறிஸ்து வரும்பொழுது நாங்கள் அளவரே கரதரையற்ற வாழ்க்கை வாழ்ந்து உங்களை எதிர்கொண்டு போக நீதாமே உதவி செய்ய வேண்டும்படியாக ஜெபிக்கிறேன். கதை ஒவ்வொரு ஆசீர்வதிங்க. சத்தியத்தை அறிவு சத்தியமுள்ள விடுதலையாக்கம் என்று சொன்னது போல சொல்லப்பட்ட இந்த சத்தியமுள்ள வசனங்களை ஒரு பிள்ளைகள் ஆண்டவரே இந்த கால் வாங்கி இந்த காலை விட்டு விடாதபடி அது மனதிலே பதிய வைக்கும்படி என் கர்த்தாவே நீதாமே பரிசுத்தாவே நீதாமே கிரியை செய்ய வேண்டும்படியாக ஜெபிக்கிறேன். மீட்பு ரட்சகமாக இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.